அன்றிருந்த வாலிப சமுதாயம், அன்றிருந்த ஈமானிய சமுதாயம் இந்த வாலிபத்தை அல்லாஹுக்காய் செலவழிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹுக்காய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை மதிக்கவில்லை, தன்னுடைய உணர்வுகளை மதிக்கவில்லை, தன்னுடைய ஆசைகளை மதிக்கவில்லை, தன்னுடைய சந்தோஷங்களை மட்டும் மதிக்கவில்லை. அல்லாஹுக்கு முன்னால், அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அத்தனையையும் இழந்து விடுவோம், அத்தனைக்கையும் இழந்து விடுவோம். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் முக்கியம் என்று இந்த பூமியிலே வாழ்ந்தனர். அன்புக்குரியவர்களே, இந்த சமுதாயத்தை முன்மாதிரியாக கொண்ட என்னுடைய வாலிப சமுதாயமே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசியுங்கள். நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்தை யோசியுங்கள். காலையிலே விழித்தெழுகிறீர்கள், காலையிலே விழித்தெழுகிறீர்கள். விழித்தெழுகிற பொழுது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற பள்ளி வாசல்களில் முழங்குகிற சுபகு தொழுகைக்கான அதான் உங்களுடைய செவிகளுக்குள் விழவில்லை. உங்களை தூக்கத்தை விட்டு அந்த வார்த்தைகள் எழுப்பவில்லை. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம். தூக்கத்தை விட தொழுகைதான் சிறந்தது. வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்புகளை எல்லாம் அப்படியே தொலைத்து விட்டீர்கள். அதிகாலை சுபகு தொழுகை இல்லாமல் ஷைத்தானுடைய சிறுநீரை சுமந்து கொண்டு அசிங்கங்களோடு ஆபாசங்களோடு விழித்தெழுகிறீர்கள். காலை நேரம் ஏதோ சந்தோஷத்திற்காக வெளியிலே போகிறீர்கள். உங்களுடைய கையடக்க தொலைபேசிகள், உங்களுடைய காதுகளுக்குள் இருக்கிற ஹெட்போன்கள், அதில் ஒலிக்கிற இசைகளை ரசித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் இருக்கிறீர்கள். அல்லது உங்களுடைய நண்பர்களோடு சென்று ஏதோ ஒரு விஷயத்திற்காய் அரட்டை அடிக்கிறீர்கள், விளையாடுகிறீர்கள், ஃபன் பண்ணுகிறீர்கள். அந்த நேரம் உங்களுடைய மைதானத்திலோ, உங்களுடைய நண்பர்களின் வீடுகளிலோ அல்லது வீதிகளிலோ நீங்கள் நிற்கிற பொழுது மீண்டும் லுஹருக்கான உங்களுடைய அழைப்பு, அல்லாஹு அக்பர், வாருங்கள் அல்லாஹுடைய பள்ளியை நோக்கி என்ற அழைப்பு வேண்டுமென்றே புறக்கணிக்கிறீர்கள். தெருவுக்கு ஒரு பள்ளி வாசல் இருக்கிறது, வீட்டுக்கு பக்கத்திலே பள்ளி வாசல் இருக்கிறது. நண்பனோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது மிக அழகாக சப்தம் கேட்கிறது. உங்களுக்கு மறதி கிடையாது, உங்களுக்கு தூக்கம் கிடையாது, உங்களுக்கு மூளையிலே கோளாறு கிடையாது, கை கால்கள் சொத்தி கிடையாது, நாவு ஊமை கிடையாது, கண் குருடு கிடையாது, உங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. ஆரோக்கியமாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றியின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். புறக்கணிக்கிறீர்கள். அப்படியே போய் லுஹருக்கு பிறகு கொஞ்ச நேரம் கிடைத்ததை சாப்பிடுகிறீர்கள். அவன் தந்த ரிஸ்கை, எந்த ரப்பு உங்களை வெற்றியை நோக்கி அழைத்தானோ, எந்த ரப்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை நோக்கி உங்களை தந்தானோ, எந்த ரப்பு இந்த வாழ்க்கையை உங்களுக்கு தந்தானோ, அந்த ரப்பு தந்த ரிஸ்கை, அந்த ரப்பை புறக்கணித்து விட்டு வெட்கமில்லாமல் சாப்பிடுகிறீர்கள். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சாப்பிடுகிறீர்கள். அவன் தந்த ரிஸ்கை ருசித்து ருசித்து சாப்பிடுகிறீர்கள். அந்த ரப்பை உங்களுடைய காலுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டு வந்து சாப்பிடுகிறீர்கள். கையிலே ரிமோட்டோடு கொஞ்ச நேரம் தொலைக்காட்சிக்கு முன்னால், சினிமாக்களுக்கு முன்னால் சினிமா கூத்தாடிகளை ரசிப்பதற்கும், ஆபாசங்களை ரசிப்பதற்கும், அரைகுறைகளை ரசிப்பதற்கும் வெட்கமில்லாமல் உட்காருகிறீர்கள். உம்மாவோடும் பாப்பாவோடும் சேர்த்து, உங்களுடைய வயதுக்கு வந்த சகோதரியோடு சேர்த்து, இன்னும் கொஞ்சம் உங்களுடைய மனைவிமாரோடு சேர்த்து, உங்களுடைய கை குழந்தைகளோடு சேர்த்து, வெட்கமில்லாமல், ரோஷமில்லாமல், கூச்சமில்லாமல் அந்த படத்திற்கு முன்னால் உட்கார்ந்து கைகொட்டி ரசித்து, நகைச்சுவை என்ற பேரில் வருகிற இரட்டை அர்த்தங்களுக்கெல்லாம் ரசிகர்களாக இருக்கிறீர்கள். அப்படியே அசருக்கு பாங்கு கேட்கிறது, ஒன்று தூங்கி போகிறீர்கள், இல்லை என்றால் விழிப்பிலேயே அப்படியே ஒரு இஸ்லாம் பாங்கு கேட்டால் டிவியினுடைய சப்தத்தை குறைக்க வேண்டும் என்ற இஸ்லாம் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாய், ஏதோ ஒன்றை கடத்தி விட்டதாய், மீண்டும் பாங்கு முடிந்ததும் உங்களுடைய சப்தத்தை வைத்து நீங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறீர்கள். அசரு நேரமாகிறது, அல்லாஹுடைய அழைப்பு கேட்கிறது. நிதானமாக இருக்கிறீர்கள், உயிரோடு இருக்கிறீர்கள், உணர்வோடு இருக்கிறீர்கள், எல்லாம் விளங்குகிறது, ஆறறிவும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் உங்களால் பள்ளிவாசலுக்கு வருகிற உணர்வு கொஞ்சம் கூட வரவில்லை. அல்லாஹுவை பற்றிய நினைவு உங்களுடைய உள்ளங்களில் இறங்கவே இல்லை. மாலை நேரமாகிறது, ஒன்று
மைதானத்திற்கு போகிறீர்கள், இல்லை என்றால் கடை தெருக்களுக்கு போகிறீர்கள், இல்லை என்றால் நண்பர்களோடு ஊர் சுற்றுவதற்கு போகிறீர்கள். நீங்கள் போய் வீதியிலே வருகிற பெண் பிள்ளைகளையும், பாடசாலை கலைந்து வருகிற, பகுதி நேர வகுப்புகள் விட்டு வருகிற எத்தனையோ என்னுடைய யுவதிகளை அவர்களை பார்த்து நக்கல் அடிப்பதற்கும், அவர்களை காதலிப்பதற்கும், அவர்களோடு அரட்டை அடிப்பதற்கும், பேசுவதற்கும் உங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறீர்கள். அப்படியே மாலை நேரமாகிறது, மகரிபுடைய நேரமாகிறது, மீண்டும் பாங்கு கேட்கிறது, உணர்வூட்டப்படுகிறது, உங்களுக்கான நினைவுகள் படுத்தப்படுகின்றன. எல்லா பள்ளிவாசல்களிலும் ஒலிபெருக்கிகள் வைத்து உங்களுடைய காதுகளுக்குள் காய்ச்சி ஊத்தப்படுகிறது பாங்கினுடைய ஓசை. உணர்வு வரவில்லை, உணர்வு வரவில்லை. பள்ளிக்கு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கொஞ்சம் கூட இல்லை. கடையிலே நிற்கிறீர்கள், வீட்டிலே இருக்கிறீர்கள், மைதானத்திலே இருக்கிறீர்கள். பாங்கு சொல்லி முடிந்ததற்கு பிறகும் உங்களுடைய விளையாட்டை தொடர்கிறீர்கள். இல்லை என்றால் அவ்விடத்திலே கூடி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். மகரிபுடைய நேரமும் முடிந்தது. உங்களுடைய வீட்டிலும் குர்ஆன்கள் இருக்கின்றன, உங்களுடைய வீட்டிலும் அழகான புத்தகங்கள் இருக்கின்றன, உங்களுடைய வீட்டிலும் நல்ல விஷயங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் தந்த அத்தனை நியமத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக அவனை புறக்கணித்தீர்கள். உங்களுடைய கழுத்துகளிலும் கைகளிலும் சங்கிலிகளை அணிந்து கொண்டு அந்நிய கலாச்சாரம் என்று தெரிந்தும் அதை பெருமையாக கருதினீர்கள். ஒன்று உடுத்தால் கரண்டைக்கு கீழ் உடுப்பதை பெருமையாக கருதுகிறீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய முடங்காலுக்கு முட்டிகளுக்கு மேலே போட்டுக்கொண்டு அதை நாகரிகமாக கருதி வீதிகளிலே வெட்கமில்லாமல் சுத்தித் திரிகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்தவனை பற்றி பேசுவதிலும், அடுத்தவனை பற்றி அரட்டை அடிப்பதிலும், அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் மூக்கை நுழைப்பதிலும் போய்கொண்டிருக்கிறது. இப்படியே இரவை அடைகிறீர்கள், இரவை அடைகிறீர்கள். இஷாவுடைய தொழுகை கிடையாது, மீண்டும் அதே உணவு, மீண்டும் அதே வாய்ப்பு. அல்லாஹ் தந்த அத்தனை நியமத்துக்களையும் அனுபவித்து படுக்கைக்கு போகிறீர்கள், படுக்கைக்கு போகிறீர்கள். வாழ்க்கையின் கடைசி நொடியை எண்ணுகிற வேளை என்பதை மறந்து விடுகிறீர்கள். வாழ்க்கையின் கடைசி நொடியை எண்ணுகிற வேளை என்பதை மறந்து விடுகிறீர்கள். படுத்தால், தூங்கினால், கண்ணயர்ந்தால் உயிர் வானலோகத்தை நோக்கி செல்கிறது. அது மீண்டு வருமா வராதா, நான் காலை எழும்புவேனா எழும்ப மாட்டேனா, எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாத வாழ்க்கையில் இரவு முழுக்க யாரோ ஒரு அந்நிய பெண்ணோடு, எங்கோ ஒரு தூரத்தில் இருக்கிறவளோடு, அல்லது யாரோ அனுப்பிய ஒரு வீடியோவோடு, ஏதோ ஒரு சினிமா பாடலோடு, ஏதோ ஒரு காட்சியோடு. அன்புக்குரிய வாலிப சமூகமே, உங்களுடைய வாழ்க்கை அப்படியே நாசமாக போய்கொண்டிருக்கிறதே, நாசமாய் போய்கொண்டிருக்கிறதே. அதையும் தாண்டி இப்பொழுதெல்லாம் உங்களிடத்திலே தோன்றியிருக்கிற கலாச்சார மாற்றங்கள், சிந்தனை மாற்றங்கள், இரவு முழுக்க மைதானங்களிலே கூடி நைட் மேட்ச் என்ற பெயரிலே நீங்கள் இரவு முழுக்க அரட்டை அடிக்கிறீர்கள். இரவின் பொழுதுகள் அல்லாஹ் உங்களுக்கு வஜஅல்னா லைல லிபாஸா, உங்களுக்கு அவன் இரவை ஆடையாக ஆக்கி உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஆறுதலாக ஆக்கிய அந்த ரப்பு தந்திருக்கிற நியமத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறீர்கள். சுபகு நேரம் வரை, அதிகாலை நேரம் வரை உங்களுடைய வீணும் விளையாட்டும், உங்களுடைய இசைகளும் கச்சேரிகளும், உங்களுடைய ஆடல் பாடல்களும் கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு தூரத்தில், ஏதோ ஒரு முடிவில், ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அப்படியே தூங்கி போகிறீர்கள். மறுநாளும் இதே வாழ்க்கை, மறுநாளும் இதே பயணம். உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளை எடுத்து பார்த்தால் அதில் இருக்கிற சினிமா காட்சிகளும், அதில் இருக்கிற பாடல்களும், அதில் இருக்கிற ஆபாசங்களும், அதில் இருக்கிற இசைகளும் நீங்கள் யார் என்பதை சாட்சி சொல்ல போதுமான சான்றுகளாக இருக்கிற ஒரு வாழ்க்கையிலே தானே அன்புக்குரிய என்னுடைய வாலிப சமூகமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில வாலிபர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சில வாலிபர்களை தவிர, அன்புக்குரிய வாலிப சமூகமே, உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். இந்த வாழ்க்கையில், இந்த பயணத்தில், இப்படியே தொடர்ந்து கொண்டு போகிற இந்த பயணத்தில் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கோ, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கோ, இதோ 12:50 51வது நிமிடம் என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நொடியை மலக்குல் மௌத் பறித்தெடுக்கிற நேரமாக இருந்தால், நான் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவை எந்த முகத்தோடு சந்திக்கப் போகிறேன்? அல்லாஹுவை எந்த முகத்தோடு சந்திக்கப் போகிறேன்?